இதை பாருங்க, ஏதாவது கேஸ் விஷயமா நாங்க மும்பை வந்தா நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அச்சா, கண்டிப்பா சார். சோட்டா, மும்பையில் உங்க உதவி எங்க டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வேணும். காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நடராஜ் சார், நீங்க சோட்டா அழைச்சிட்டு போலாம். थैंक यू सो मच सर. இட்ஸ் ஓகே. क्या छोटा भाई चलेंगे? चलेंगे सर. चलो वरे सर. चलते हैं வாங்க. सर. छोटा भाई உன்னை ஏதாவது சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்களா? நான் என்ன நாயுடுவா இல்லை ஆடிட்டரா போலீஸில் வளர்றதுக்கு? இத்தினூண்டு வயசுலேருந்து போலீஸை பார்த்து வளர்ந்தவன் சார். என் கழுத்தை அறுத்து போட்டாலும் என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளியே வராது சார். குட். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். என்ன சார், நான் கோவிந்தபாயோட சிஷ்யன் சார். இன்ஸ்பெக்டர் ஆடிட்டர் மேலே செம கடுப்பில் இருக்கார் சார். ஓ, நான் கொஞ்ச நாள் தான் சென்னையில் இருக்க போகிறேன். கோவிந்த் பாய் கூப்பிட்டாருன்னா நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் சார். அதெல்லாம் சரிதான் சோட்டா. நானும் ஏதாவது முடிவு எடுத்து தான் ஆகணும். ஆனால் சம்மந்தப்பட்டது என் அண்ணன்றதால எனக்குள்ள சில பல குழப்பங்கள். சரி, ஆஃபீஸில் போய் பேசுவோம். இந்த நடராஜன் சாப், என்ன டீப்பா திங்க் பண்றீங்க? ஒன்றும் இல்லை. போலோ சாப், நான் உங்க பிரதர் மாதிரி சாப். போலோ. இல்லை, பாரதி நாயுடு மேலே கேஸ் கொடுத்தப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல சோட்டா. ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு. எதுக்கு எதுக்கு பயம்? பாரதி ஏதோ பிளான் பண்ணுறா. போலீஸும் அவளுக்கு துணை போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண தில்லு முள்ளு எதுவும் அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஏன், என் பொண்டாட்டி என் புள்ள அவங்களுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாது. அப்பா 3 பேரையும் போட்டுடலாமா? என்ன ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் சொத்து சேர்க்கறதே என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்காகவும் தான். அவங்களே போட்டா அப்புறம் எனக்கு எதுக்கு சொத்து? சாரி சார், நீங்கள் ஃபீல் பண்ணதை பார்த்து நான் டென்ஷன் ஆகிட்டேன். சார் ஃபோன் பண்ணுவாரா சார்? கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார் சார். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நான் அலர்ட்டாக தான் சார் இருக்கேன். சிம்மு தான் சார் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் சார், கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஓகே சார், ஓகே சார். என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் எனக்கா போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்களே, அதுக்கப்புறம் தான் சார் உங்கள் மேலே எனக்கு மரியாதையே வந்தது. சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். இதுக்கு மேலேயும் அண்ணன் உயிரோடு இருக்கிறது ரிஸ்க்கு தான் சோட்டா. நீ சொன்னது தான் சரி, அவனை முடிச்சிடு. ஓகே டன். அதுக்கு முன்னால் கோவிந்த் பாய்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏய் சோட்டா, என்ன வளர்ற? நீ தானே சொன்ன கோவிந்த மொபைலில் சிபிஐ ட்ராக் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் எப்படி அவங்ககிட்ட பேசுறது? சோட்டா குமார், அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடாதீங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிற? நடராஜ் பாய், நான் யார் தெரியுமா? கோவிந்த் பாய் சிஷ்யன். அவ்வளவு ஈஸியா மாட்டுவேனா? அதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு. என்ன வழி? அன்னைக்கே சொன்னனே, ஞாபகம் இல்லையா? என்ன சொன்ன? அவர்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லி. அந்த வழியில நீங்க பேசுனீங்கன்னா சிபிஐ இல்ல சிஐஏ வந்தாலும் ட்ராக் பண்ண முடியாது. 1 minute சார். சார் சிக்னல் எதுவும் கிடைக்க மாட்டேது சார். கண்டிப்பாக கிடைச்சிடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இது தாய்லாந்து நாட்டு சிம் கார்டு. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இதை யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாது. எங்களை மாதிரி ஆளுகளுக்காக ஸ்பெஷலா தயாரிச்ச சிம் கார்டு இது. Nobody can track it. Especially made for us. Especially for underworld people. உங்க மொபைலை கொடுங்க.
சார் சிக்னல் வருது சார். சார் நம்பரே லொக்கேஷனே உடனே ட்ரேஸ் பண்ணுங்க சார். இன்னும் கால் பண்ணல சார். பண்ணுவோம் சார், பண்ணி தானே ஆகணும். சரிங்க சார், பார்ப்போம். இதுலேருந்து நீங்கள் இப்போ கோவிந்த் பாய்க்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணலாமா? நடராஜன் சாப், இந்த சிம்முக்கு நம்பரே கிடையாது. யாரும் இதை ட்ராக் பண்ண முடியாது சார். இந்த மொபைலில் இருக்க IMI கோடு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். வெரி வெரி ஸ்பெஷல் சிம் கார்டு சார். நிஜமாவா சோட்டா? சிம் பேர் தெரியுமா? தெரியாது. இது வந்து சிம் கார்டு. சிம் கார்டு இல்லை, சிம் கடவுள். பகவான் மாதிரி எங்கே இருக்கும்னு யாரு கண்ணுக்கும் தெரியாது. பலன் தரும், ஆனா யாரும் பார்க்க முடியாது. எந்த நாட்டில இருந்து வருதுன்னு சொல்லியும் தெரியாது, யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லியும் தெரியாது, யாருக்கு கால் போகுதுன்னு சொல்லியும் தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அதனால தான் அதுக்கு பேரு சிம் கார்டு. பண்ணிடலாமா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. நடராஜன் சார், சோட்டா சொல்றத பார்த்தா நம்ம எதுக்காக பயப்படணும்? பயப்படாம கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். இல்லை, சிதம்பரம் கதையை தீர்த்து கட்டிட்டு அப்புறம் கோவிந்தனுக்கு இன்ஃபார்ம் பண்ணா என்ன? இந்த தொழிலில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் சார். கோவிந்த பாய்க்கு தெரியாம நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார். அப்படி பண்ணனா என் மேல பாய் வச்சிருக்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆயிரும் சார். நான் அப்படி இல்லை சார். நீங்க ஃபோன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். தேவையில்லாமல் நம்மளே பிரச்சனையை இழுத்து போட்டுக்க வேணாமேன்னு பார்க்குறேன். கோவிந்த பாய்க்கு தெரியாம கொலை பண்ணா தான் சார் சிக்கல். நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க சார். நாயுடு கிடைக்காம ஆடிட்டர் மேல இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவத்துல இருக்காரு சார். ஆடிட்டர் ஏதாவது உளறினார்னா நீங்க மாட்டிப்பீங்க சார். உங்க கனவு எதிர்காலம் எல்லாமே போயிடும் சார். உங்க கோட்டை தர மட்டும் ஆயிரும் சார். நடராஜன் சார், அடம் பிடிக்காம ஃபோன் பண்ணுங்க சார், இல்லாட்டி நான் மாட்டிப்பேன் சார். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் சார், தட்ஸ் ஆல். எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் சார். இதை பாருங்க, பிரச்சனை எதுவுமே வராது சார். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நானும் விரும்ப மாட்டேன், என்னோட கோவிந்த பாயும் விரும்ப மாட்டாரு. தைரியமா கால் பண்ணுங்க சார். சார் யோசனை பண்ணாதீங்க சார், பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஒன் செகண்ட். சார் கால் போதும் சார். சார் அதை இமிடியேட்டாக ரெக்கார்ட் பண்ணுங்க. ஹலோ கோவிந்தன், நான் தான் பேசுகிறேன். சார் பேசிட்டு இருக்காங்க. சைலன்ஸ். கோன் போலோ? நான் தான் கோவிந்தா, நடராஜன் பேசுகிறேன். கோனே? என்ன கோவிந்தா, என்ன தெரியலையா? சிதம்பரம் தம்பி நடராஜன், நம்ம ஊர்ல இருந்து பேசுறேன். நடராஜா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஊர்ல நமக்கு இந்த ஃபேக்டரி வேண்டாம். நடராஜா, உன்னுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஃபேக்டரி கட்டுறதா சிதம்பரம் முடிவெடுத்தான். இப்போ ஃபேக்டரி வேண்டான்னு முடிவெடுத்ததும் உன்னுடைய நன்மைக்காகத்தான். ஆமாண்டா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற
உன்னை இப்படியே விட்டுட்டு நான் மட்டும் அமெரிக்கா போய் நிம்மதியா இருக்க முடியாது. உனக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டா நீ உன் குடும்பத்தை பார்த்துப்ப. நானும் அமெரிக்காவில் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். கொல்லணும், துடிக்க துடிக்க வெட்டி கொல்லணும், விடக்கூடாது. அந்த முருகேசனை கொல்லணும். அவனை கொலை பண்ணனா உனக்கு நான் 1 லட்சம் தரேன். உன்னால முடியுமா? ஓகே சார். நம்ம மெட்ராஸ் போகிறதுக்குள்ள அவன் உயிர் மேலே போயிடும். சந்தோஷமா சார்? கோவிந்தா, என்னாச்சு என்னாச்சு? கத்தி மாதிரி பசங்க சார். விடுவோமா? முருகேசன் கதையை முடிச்சாச்சு. ஐயோ, இதை தாண்டா எதிர்பார்த்தேன். நீ தாண்டா என் தளபதி. நடராஜன் சார், நீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? என்ன சார் ரொம்ப வருஷமா போனே இல்ல? லொகேஷன் புவனேஸ்வர். எக்ஸாக்ட் பிளேஸ் பாருங்க. ஓகே சார். கோவிந்தா, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? உங்களுக்கு பண்ண வேற யாருக்கு பண்ண போறேன்? இது தயங்காம சொல்லுங்க சார். இல்லை கோவிந்தா, அது எப்படி ஃபோன்லேயே சொல்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்கிட்ட என்ன சார் தயக்கம்? சொல்லுங்க. ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லுங்க சார். என் அண்ணன் சிதம்பரம் இருக்காருல்ல? ஆமா, சிதம்பரம் சார். அவருக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அவரை நீ இமீடியட்டாக கொலை பண்ணணுமே. என்ன சொல்றாங்க? சார், யோசிச்சுதான் சொல்றீங்களா? இல்லை கோவிந்தா, பிஸ்னஸில் எக்கச்சக்க சிக்கல். எனக்கும் அவருக்கும் பயங்கர கருத்து வேறுபாடு. அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆபத்துன்னு வச்சுக்கோயேன். அவரால் உங்களுக்கு என்ன சார் ஆபத்து? இல்லை, ஃபோனில் எதுவும் பேச வேணாம், எல்லாத்தையும் நேர்லேயே சொல்கிறேன். நீ முதல்ல அவரை மர்டர் பண்ணணும், அதான் எனக்கு தேவை. முடிவு பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம்டு. தயவு செஞ்சு அவரை மர்டர் பண்ணிடு. எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல கோயில. நான் வெறும் கூலியா இருந்த போதே உங்களுக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முருகேசனே போட்டு தள்ளேன். இப்ப செய்ய மாட்டேனா நடராஜன் சார்? இப்போ இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம் சார். இந்த கோவிந்தா இருக்கான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உடனே சென்னைக்கு வரேன். கோவிந்தா, நீ எதுக்கு இதுக்காக சென்னைக்கெல்லாம் வரணும்? உன் சோட்டா எங்க தானே இருக்காரு. நான் அவரை வச்சு காரியத்தை முடிச்சுக்கிறேன். அவரும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டுருவாருல்ல. சோட்டாவா? சோட்டா குமாரா? ஆமா கோவிந்தா, சோட்டா குமார் தான். பெரிய ஸ்மார்ட் ஃபெல்லோ மட்டும் இல்ல, ரொம்ப பிரில்லியன்ட். அவரை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். பட் எல்லாம் பக்காவா பண்ணிடுவான்ல. கோவிந்தா. ஓகே, சோட்டா நான் சொன்னா கண்டிப்பா செய்வான். பட் கூட பிறந்த அண்ணனையே போட்டு தள்ளணும்னு சொல்றீங்க. அதனால நடராஜன் சார் அவசரப்பட வேண்டாம். அவனை பொறுமையா பிளான் பண்ணி செய்ய சொல்லுங்க. சோட்டா கில்லாடி. ஸ்கெட்ச் போட்டா முடிச்சிடுவான். கண்டிப்பா முடிச்சிடுவான் இல்ல கோவிந்தா? முடிச்சிடுவான், நம்புங்க. நடராஜன் சார், என் சோட்டாவை பத்திரமா பாத்துங்க. சோட்டா எனக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே அவன் தான். அதை நான் வந்து சொல்றேன். சோட்டா பத்திரம். ஆமா, அவனை எங்க தங்க வச்சிருக்கீங்க? வேற எங்க? எங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல தான். அதான் நமக்கு சேஃப்டி. சூப்பர், அங்கேயே இருக்கட்டும். சோட்டாவை கேர்ஃபுல்லா பாத்துங்க, எங்கேயும் அனுப்ப வேண்டாம். ஏன்னா போலீஸ்ல அவன் மாட்டினா எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால அவனை உங்க கண் பார்வையிலே வச்சுங்க. அவனுக்காக நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத. சோட்டாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே. அப்புறம் நடராஜன் சார், சோட்டா கிட்ட ஃபோன் கொடுங்களேன். 1 செகண்ட். சோட்டா, கோவிந்தா உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல இருக்கா? हेलो, ओके बाय। अच्छा ठीक है गोविंद भाई, हाँ मैं करता हूँ। अच्छा
ஓகே ஓகே. என்னென்ன நான் இங்க இருக்கேன், நீ அவன்கிட்ட சோட்டாவை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ற? சோட்டா சென்னையில் இருக்கான்டா. என்னென்ன சொல்ற? உன் பேரில் எவனோ நான் அனுப்புனதா சொல்லி சென்னையில் நடராயன் கூட தங்கியிருக்கான். யாருன்னு தெரியல, வாய்ஸ் புதுசாக இருக்கு. நிஜமாவா? ஏதோ நடக்குது, யாரோ எதிரி கேங்க்கு நம்ம கிட்ட விளையாடுறானுங்கன்னு நினைக்கிறேன். நாம் உடனே சென்னைக்கு போனோம், ஏற்பாடு பண்ண. சரிண்ணே. யாரு? சோட்டா, கோவிந்த உன்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு அவ்வளோ உயர்வா சொல்கிறான். நைஸ் நைஸ் நைஸ். சரி, என் அன்பு அண்ணன் ஆரியர் அண்ணன், அவனை எப்போ மேலே அனுப்ப போகிற? ஜோபி ஓகா அச்சை ஓகா ஜெய் ஹோ. அப்படின்னா அப்படின்னா என்ன நடக்கணுமோ எல்லாமே நல்லா நடக்கும். என்ன நம்ம பெரிய ஞானி மாதிரி பேசுகிற? சோட்டா, பேரில் தான் சோட்டா, நீ உண்மையில நீ படா படா. டேக் யூர் ஓன் டைம். பிளான் பண்ணுறதை நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நடக்கிறது நல்லதா மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் சேஃப்டியாகவும் நடக்கணும். காட் மை பாயிண்ட். சீக்கிரம் வரட்டுமா? ஆயிட்டு சார், நான் கிளம்புறேன். சோட்டா, அந்த சிம் கார்டு. சிம் கார்டு வாங்கிட்டு சார். பாருங்க, சிம் கார்டு. என்ன சந்தோஷ், உங்க சித்தப்பா டேஞ்சரஸ் கிரிமினலா இருக்காரு சார். அவன் கேவலமான சரி சார். தேர்ட் ரேட்டட் பிளடி பால். சாரி சார், அவன் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் சார். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் சார். அவனால எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா சார் ஏதாவது ஒன்று பண்ணியாங்க சார். ப்ளீஸ் டூ சம்திங். சந்தோஷ், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது. இல்லை சார், உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது சார். அவன் சொந்த அண்ணனை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் சார். சந்தோஷ், ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. மாமா சேஃப். என்ன சேஃப்? அவன் என்ன பேச கேட்டல. அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். அவன் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு குண்டா ஹையர் பண்ணியிருக்கான். உங்க சோட்டா கிட்டான்றானுங்க. அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. நம்ம ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும். சந்தோஷ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இங்க இருக்கிற சோட்டா கிரிமினல் இல்ல. நாங்க அனுப்புன எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு ஸ்பெஷல் ஆபீசர் மிஸ்டர் முருகன். என்ன சார் சொல்றீங்க? எஸ், கோவிந்தரை பத்தி ட்ரேஸ் பண்ணப்போ சோட்டான்னு ஒரு ரவுடி கூடவே இருப்பான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதான் அந்த பேர்ல எங்க போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அனுப்பி வச்சார். பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பிளான் உங்க ஒய்ஃபு கூட தெரியும். பொய்யான சோட்டாவை தேடி நிச்சயம் கோவிந்தா வருவான். லெட் அஸ் வெயிட். நட்ராஜா, சாப்பிடாம என்ன யோசனை? அவர் என்னத்தை பத்தி யோசிக்க போறாரு? எல்லாம் உங்க பையன் சந்தோஷ பத்தி தான். சரியா சொன்னம்மா, அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, எனக்கு ஒரு யோசனை. அண்ணே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடைய ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட கொடுத்து ஒரு தடவை பார்க்கலாமா? எதுக்கு திடீர்னு ஜாதகத்தை பார்க்கணும்? மாமா, நானே சொல்லலான்னு நினைச்சேன். ஏதோ கிரகம் சரியில்லை போல இருக்கு, அதான் இப்படிலாம் ஆட்டி படைக்குது. என்ன கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம எல்லாரையும் விட்டுட்டு சந்தோஷ் அங்க போய் இருக்கிறனா, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிரகம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். டே, பேசாம சாப்பிட்றா. அனாவசியமா கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு. கரகமா கரகம்? என்ன கரகம்? ஒழுங்காத்தானே இருந்தான். கொழுப்படுத்து போய் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சீரழிஞ்சு அலையிறான். கரகமா? தெருவில் நிக்கட்டும், காசு இல்லாம ஓட்டாண்டியா, அப்புறம் ஒழுங்கா திரும்பி வருவான். பேசாம சாப்பிட்றா. அவன் வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டியாடா முட்டாள்.